அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் விசுவாசிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டவைகளினாலும் நம் வாழ்வில் அனுபவித்த எல்லா காரியங்களுக்கினாலும், அதாவது தேவனால் கிருபை பெற்று அதனால் அனுபவித்த நல்ல காரியங்களுக்கானாலும் விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளுக்காகவும் செய்து கொண்டிருப்பவைகளுக்காகவும் நாம் நன்றி சொல்ல கடவும். உலகத்திலே யார் ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அதுக்கு தேங்க்ஸ் சொல்வோம், நன்றி சொல்வோம். எல்லா ஒரு காரியத்திற்கும் நீங்கள் சபைகளிலே தேங்க்ஸ் கிவிங்னு கூட அதிகமான நன்றி கடனை செலுத்துவதாக கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக நம்முடைய ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவதற்காகவும் நாம் நித்திய ஜீவனை அடையும்படி இதுவரை செய்த காரியங்களுக்காகவும் கிறிஸ்துவுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இது நன்றாக தெரிந்திரும். உங்கள் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் நடக்கிறதோ, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் என்னெல்லாம் நன்மையான காரியங்கள் உங்களுக்கு செய்கிறாரோ அவை ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இந்த செய்தியில் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கடன்பட்டவர்களாக இருக்கும்படியாக அவர் நமக்கு செய்த நன்மைகள் என்னவென்பதை பற்றி தியானிக்க போகிறோம். வேதம் அநேக காரியங்களை பற்றி பேசியிருந்தாலும் அவற்றிலிருந்து சிலவற்றை பற்றி மட்டும் நாம் தியானிக்க போகிறோம். உலகத்தாருடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொண்டது மட்டுமின்றி சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினார். எபிரேயர் 2:14-15 இப்படி சொல்லுகிறது: ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். தமது மரணத்தால் அழிக்கும்படிக்கு, அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தால் சாத்தானை அழிக்கும்படிக்கு, அதாவது அவர் இயேசு கிறிஸ்து மரணமடைந்து உயிர்த்தெழுந்து அதன் பிறகு அவர் அர்மகதோன் யுத்தத்தில் சாத்தானை அவர் கொன்று போடுவதாக சாத்தானை தோற்கடித்து அவனை நரகத்தில் தள்ளுவதாக நாம் வாசிக்கிறோம். ஜீவகாலமெல்லாம் மரண பயம். என்ன பயம்? மரண பயம் என்பது பாவத்தினால் வரக்கூடிய பயம். இந்த பயத்தினாலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவருடைய இரத்தத்தினாலே அவர் விடுதலை பண்ணினபடியால் நாமும் அந்த பயத்திலிருந்து விடுதலையாகி நாம் அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இனி பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டவர் அந்த நன்றிக்கடன் எங்கு கொண்டு இது நம்மை அவருடைய பலியினால் நம்மை ரத்தம் சிந்தி நம்மை விடுதலையாக்கி விட்டார். அதோடு நின்று விடவில்லை, இன்னும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். என்ன வேண்டும்? நீங்களில் பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டால் மட்டும் போதாது, திரும்பவும் பாவத்திற்கு செல்லாதபடிக்கு நீங்கள் நீதியினால் வழிநடத்தப்பட வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும் என்பதை ரோமர் 6:17-23 வரை வாசிப்பீர்களே, ஆனால் சொல்லப்பட்டிருக்கும்: முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள்
உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசிகளுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பலியாகி இரத்தம் சிந்தியதன் மூலம் பாவங்களை மன்னித்து விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போதான் வாசித்தோம். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களுக்கு தாங்கள் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டது தெரியாது இருக்கிறது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவினுடைய செயல்களில் அவர் சிலுவையிலே செய்த காரியங்களில் மீது அவன் நம்பிக்கை உடையவனாக இருந்தால் அல்லது அவன் விசுவாசம் உடையவனாக இருந்தால் அவர் செய்த எல்லா காரியங்களும் அவனுக்கு தெரிய வருகிறது. அந்த விசுவாசத்தின் மூலமாக தெரிகிறது. அவன் அப்படி செய்யாதிருந்தால், அப்படி விசுவாசத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், இப்படி நடந்திருக்கலாம் இல்லைன்னா அப்படி நடந்திருக்கலாம் என்று விசுவாசத்தில் அங்கும் இங்குமாக அவன் கடல் அலையைப் போல அலைகிறவனாக இருந்தால் அவன் இந்த காரியங்களை துல்லியமாக அறிந்து கொள்ள மாட்டான். 2 பேதுரு 1:9 என்ன சொல்லுகிறது என்றால், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். இவைகள் இல்லாதவன் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை தெரியாதவனாக இருக்கிறான். இவைகள் என்றால் எவைகள் என்பதையும் 2 பேதுரு 1:3-9 வரை சொல்லியிருக்கிறார். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குதத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தெய்வ பக்தியையும், தெய்வ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். தேவனை அறிகிற அறிவினாலே, தெய்வத்தை அறிகிற அறிவினால் எப்பொழுது வரும்? எப்போது அவரோடு நாம் விசுவாசம் உள்ளவராக, அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையவராக இருக்கும் பொழுது அவரை பற்றி கூடுதலாக அறிகிற அறிவிலே நாம் வளர முடியும். இனி அவர் என்ன காரியங்களை எல்லாம் அங்கு சொல்லுகிறார்? நீங்கள் மெயினாக அவர் சொல்லக்கூடிய காரியம் விசுவாசம், தைரியம். அதாவது தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய நற்செய்தியையும் எடுத்து சொல்வதற்குள்ள தைரியம் இருக்க வேண்டும். நமக்கு தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதரத்துவம், அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு. விசுவாசமும் அன்பும் ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் அவன் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா காரியங்களையும் அவன் அறிந்து கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவும் அவனை அறிந்து கொள்கிறார். சிலுவையிலே மரித்த
ஒரு குற்றவாளியை பாருங்கள், அவன் இயேசு கிறிஸ்துவினுடன் விசுவாசம் வைத்தான், அவ்வளவுதான். அதற்கு மேலாக அவன் எதுவுமே செய்யவில்லை. அப்படிப்பட்ட அந்த விசுவாசம் வைத்ததின் மூலமாக அவன் ரட்சிப்படைந்தான். அவன் மற்ற காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அவனுக்கு நேரமும் இல்லை, அவனுக்கு அந்த சந்தர்ப்பமும் கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி நீங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களுக்காக செய்து முடித்த அந்த காரியம் உங்களுக்கு தெரிய வரும். இனி தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை நிரூபிக்க இவையெல்லாம் செய்வதற்கு காரணம் தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார். தேவன் மீது அன்பாக இருக்கிறார் என்பதை நிரூபிக்க திருத்துவ தேவனில் ஒருவராயிருந்த இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் பூமியில் மனிதனாக வந்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டார். இது எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். தேவன் அவருடைய மகனை அனுப்பியிருக்கிறார். எல்லா காரியமும் நடந்திருக்கிறது. இவைகளெல்லாம் நடந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய உறுதியான காரியம் தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார். இது ரோமர் 5:5-10 வரை வாசிப்பீர்களேயானால், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவன் நம் மீது அன்பா இருக்கிறார். இதுதான் ஆழமான சத்தியம். இனி இதன் அடிப்படையில் தான் அவர் எல்லா காரியங்களும் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். யார் யார் அவர் மீது அன்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அவர் மகனை அனுப்பியது, பலி கொடுத்தது, இரத்தம் சிந்தியதன் மூலமாக அவர் மீது அன்பாக இருக்கிறவங்களும் விசுவாசிக்கிறவர்களும் நீதிமானாகிறார்கள். இனி இந்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு திருத்தவ தேவனில் ஒருவரான இயேசு கிறிஸ்து நம்முடைய அவர் நம்மீது கொண்டிருக்க அன்பின் காரணத்தால் தானும் மனிதர்களில் ஒருவராகி 33 வருஷம் பூமியிலே வாழ்ந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நான் பிலிப்பியர் 2:6-8 இப்படி சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடியன பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். நாம் வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர் தனது தெய்வத்தன்மையை வைத்துவிட்டு மனிதனாக ரூபம் எடுத்து பூமியில் வந்தார். ஏன் அவர் வர வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது? அவர் சிலுவையிலேயே அவர் மேற்கொள்ளக்கூடிய ஒரு எதிரியானவன் பிரதான தூதனாக இருந்தவன். தேவன் ஒரு தடவை யாருக்கானாலும் சரி, அது தேவர்களுக்கானாலும் சரி மனிதனுக்கானாலும் சரி, ஒரு தடவை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை திரும்ப பெறமாட்டார். அந்த வகையில் அவன் மிகவும் பலமுள்ளவனாக இருக்கிறான். தானியேல் 10:20 வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால், இந்த சாத்தானை எதிர்கொள்வதற்கு மிகாவில் வர வேண்டிய தேவை இருந்தது. அந்த அளவு பலமுடையவன். அவனை எதிர்கொள்வதற்கு எந்த ஒரு மனிதனாலும் முடியாது. ஆகவேதான் அவரே வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. அவரே தேவனாக வந்து அவனை எதிர்கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதை அவர் செய்தார். நம்ம இது இருக்க அன்பின் நிமித்தமாக அவர் செய்தார். அவர்
தேவன் என்னெல்லாம் திட்டம் வைத்திருந்தாரோ அதற்கு எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து இயேசுவானவர் மனிதனாக வந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டார் என்று இதுவரை வாசித்தோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டன. என் சிலுவையில் அவர் என்ன செய்த சற்று கொஞ்சம் விவரமாக, அவர் மரித்த போது அவர் சிந்திய இரத்தத்தினால், அவர் சும்மா அப்படி போய் மறிக்கலை, ரத்தம் சிந்தி மரித்தார். அவர் சரீரத்தில் உள்ள எல்லா ரத்தமும் சிலுவையிலே சிந்தப்பட்டது. சிந்தப்பட்ட பொழுது அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டோம் என்று பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1:18-20 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். வேற எந்த இரத்தத்தினாலும் நீங்கள் மீட்க முடியாது. தேவனால் அங்கீகரிக்கப்படாத இரத்தங்கள், மற்ற இரத்தங்களில் சிந்துவதினாலோ மற்ற எந்தவித பலி கொடுப்பதினாலோ உங்களுக்கு அந்த பலியினுடைய இரத்தம் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்காது. முதலில் அங்கீகரிக்கப்பட்ட பலி தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் பலி மட்டுமே. அவரிலிருந்து வழியக்கூடிய அந்த இரத்தம், அந்த விலையேற பெற்றக்கூடிய இரத்தம் மட்டுமே உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கும். இனி விசுவாசிகள் ஆகிய நம்முடைய பாவங்களுக்கு பலியாகி நம்மை பாவத்திலிருந்து அவர் மீட்டு கொண்டார். இது நாம் சொல்லுகிறோம். ஆனால் எப்படி, யாரை மீட்டு கொண்டார், எப்படி மீட்டு கொண்டார் என்பதை நீங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்பீர்களே. ஆனால் 1 பேதுரு 2:22-24 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவர் சிலுவையிலே என்ன நடக்கும் என்று தெரியும், எவ்வளவு கஷ்டமானது என்று தெரியும், என்னென்ன அவஸ்தைகளை அவர் அனுபவிக்கப் போகிறார் என்பது அவருக்கு தெரியும். இரத்தம் சிந்துதல் லகுவான காரியம் அல்ல. ஆனாலும் அவர் பிதாவினுடைய கட்டளைக்கு தன்னை தாழ்த்தி அவர் நமக்காக இரத்தம் சிந்தினார் என்று இங்கு போடப்பட்டிருக்கும். அவர் உண்மையிலே ஒரு பதிலாளாக வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக நாம் மரித்திருக்க வேண்டும். ஆனால் நாம் மரிப்பதற்கு பதிலாக அவரே நமக்காக வேண்டி மரித்து நமக்காக வேண்டி இரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். இனி தேவன் கொடுக்கும் உலகப் பொருள் உலக தேவைக்கு அதிகமாயிருக்குமானால் தேவைப்படுகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் கொடுக்கிறார். அது உங்களுடைய தேவைக்கு அதிகமாக இருக்குமானால் அதை தேவ பிள்ளைகளுக்கு, அதாவது யாருக்கு தேவையாக இருக்கிறதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். ஆனால் கூடுதலாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் வைத்துக்கொள்வது என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அவர் எல்லாருக்காக வேண்டியும் பிதாவானவர், அவர் எல்லாரையும் சிருஷ்டித்தவர். ஆகவே அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவைகள் நமக்கு தேவையானது போக மீதமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமானால் அது அவருடைய பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். லூக்கா 12:17-21 வரை நீங்கள் வாசிப்பீர்களே. ஆனால் அங்கு ஒரு மனிதனை பற்றி சொல்லப்பட்ட பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து
பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இங்கு சொல்லப்பட்டிருக்க இந்த பேராசை பிடித்தவன் அவன் தனக்கு தேவையானது போக மீதி இருப்பதை தானே வைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் தேவன் அவனுக்கு அறிவுறுத்துகிறார். நான் எப்பொழுது வேண்டுமானாலும் உன்னையும் எடுத்துக்கொள்ளலாம், உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே உனக்கு சிரமமா இல்லாது இருக்கும் பொழுது நீ எப்படி எல்லாவற்றையும் நான் சேர்த்துக்கொள் வைப்பேன் என்று சொல்லுகிறாய் என்று சொல்லுகிறார். அநேகத்திற்காக அது கொடுக்கப்பட்டதால் அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவதை இவன் என்ன செய்கிறான்? இவன் தடுக்கிறான். இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? சகையை சொன்னது போல, எனது ஆசையில் எனக்கு தேவையானது போக மீதி உள்ளவர்களை ஒவ்வொருத்தருக்காக நான் பிரித்து கொடுத்து விடுகிறேன். அப்படி செய்திருப்பானே ஆனால் ஒருவேளை தேவன் மிகவும் மகிழ்ச்சியுடையவராக இருந்திருப்பார். இனி இயேசுதான் பரமேறி சென்றபோது தன்னுடைய விசுவாசிகளை தனக்கு பிறகு வழி நடத்த இயேசுவிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை இயேசு ஏற்றுக்கொண்டவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனாக அவர் கொடுத்தார். இங்கு இது புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் யாரிடமும் வாசம் பண்ணுவதற்கு கொடுக்கப்படவில்லை. அவர் வெளியே இருந்து கிரியை செய்தார். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்காக அவர் வெளியிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்தார். அவருக்கு உள்ளாக வாசஸ்தலமாக வாசம் பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இங்கு அவரை விசுவாசிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சென்ற பிறகு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து இருந்த இடம் காலியாக இருக்கிறது. நமக்கு வழி நடத்தக்கூடியதற்கு நம்மோடு இருந்த இயேசு கிறிஸ்தானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்பொழுது என்ன செய்வது? அப்பொழுது அவர் நம்முடைய திக்கற்ற நிலைமைகளை கவனித்து உணர்ந்து நமக்கு ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நம்முள்ளே வாசம் பண்ணும்படியாக செய்தார். ஒவ்வொரு விசுவாசியுடனும் பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம் தங்கி இருக்கிறது. ஆகவேதான் அவன் ஒவ்வொருவரும் ஆலயமாக இருக்கிறான். அவன் பரிசுத்தமுள்ளவனாக இருக்கிறதற்கு கட்டாயப்படுத்தப்படுவதற்கு காரணமே அவன் உள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிறது. யோவான் 14:13-18 வாசிப்பீர்களேயானால், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நித்திய ஜீவனை அடைகிறார்கள். நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரே வழி, வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ரட்சிப்படைய வேண்டுமானாலும் சரி, நீங்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானாலும் சரி, ஒரே வழி, உங்களுக்கு விசுவாசம் தேவை. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களை வழிநடத்துவதற்காக ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். யோவான் 3:14-15 வரை வாசிப்பீர்களே ஆனால், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறோம். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். எப்படி வனாந்தரத்திலே அந்த சர்ப்பமானது உயர்த்தப்பட்ட பொழுது சர்ப்பமானது யாருக்கும் உயிர் கொடுக்கவில்லை. சர்ப்பத்திலிருந்து எந்த விதமான சக்தியும் புறப்பட்டு வந்து அதை கடித்தவனை உயிர் கொடுக்கவில்லை. ஆனால் ஒருவன் அந்த சர்ப்பத்தை பார்ப்பானே, ஆனால் அந்த விசுவாசம், நான் அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்து விடுவேனே ஆனால் நான் உயிர் பெற்று விடுவேன் என்ற அந்த விசுவாசத்தினால் அவன் உயிர் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இனி செய்தியின் தலைப்பு, அவர் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம், எல்லோரும் செயல்படுத்துகிற ஒரு விஷயம். அதைத்தான் அவரும் உங்களிடம் கேட்கிறார். புதிதாக ஒன்றும் கேட்கவில்லை. நான் செய்த ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக என் மீது விசுவாசம் கொண்டு என்னோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். லூக்கா 17:12-19 வரை வாசிப்பீர்களே. ஆனால் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். இங்கு அவர் கேட்கிறார், சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? 10 பேர் என்னிடம் வந்தீர்களே, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? ஒரு ஆள் தான் வந்திருக்கிறான், மீதி உள்ளவர் எங்கே? அந்த ஒரு ஆளும் சமாரியனாக இருக்கிறான். சமாரியனை யூதர்கள் வெறுக்கிறார்கள். ஏனென்றால் சமாரியன் மிக்ஸ், அதாவது மற்ற ஜாதிகளோடு, இஸ்ரவேல் அல்லாத மற்ற ஜாதிகளோடு கலந்த ஒரு கலவையான ஜாதி தான் அந்த சமாரியர்கள். அவனை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவன் யூதனாகிய இயேசு கிறிஸ்துவை வணங்குகிறான், அவருக்கு நன்றி தெரிவிக்கிறான், அவரிடம் சாஷ்டாங்கமாக விழுகிறான். ஆனால் யூதர்களோ அவர்கள் தினாவட்டுமே, அவர்களுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று மோசே சொல்லியிருப்பது போல அவர்கள் ஏதோ செய்தார், அந்த ஒரு நன்றி இல்லாதவர்களாக அது எல்லாமே தனக்கு, நாங்கள் யூதர்கள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவையெல்லாம் எங்களுக்கு உரித்தவைகள் என்று சொந்தம் கொண்டாடுகளாக இருந்தார்களே தவிர செய்தவருக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கவில்லை. முடிக்கும் முன் இயேசு கிறிஸ்து தன்னிடமிருந்து நல்ல காரியங்களை பெறும்போது நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் அவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். விசுவாசி என்றாலே தேவனுக்கு நன்றி உள்ளவன். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவே அதற்கான காரணகர்த்தா என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பான பிதாவே, மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடும் வழி நடத்தும் ஆவியானவரே, உமது உள்ள கிடக்க நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்பதை இந்த செய்தியின் மூலமாக உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன். நீர் செய்கிற எல்லா காரியத்திற்காகவும் அவர் உங்களிடமிருந்து நன்றியை எதிர்பார்க்கிறார். நன்றி என்றால் நீங்கள் அவரிடம் விசுவாசமாக இருந்து அவர் செய்த காரியங்களை நீங்கள் நினைத்து பார்த்து அவரை எப்பொழுதும் நீங்கள் உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் இருப்பீர்களேயானால் எல்லா காரியமும் நித்திய ஜீவன் முதல் அது உங்களை அடையும். அப்படி அவர் செய்ய போவதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
பிதாவே, மேய்ப்பெரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடும் வழி நடத்தும் ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை பின்பற்றியும் உம்மை விசுவாசத்தையும் வருகிறதினால் எங்களை நீர் சரியான பாதையிலே நடத்தி எங்களை ரட்சித்து எங்களுக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு செய்யும். அப்படி நீர் செய்ய போவதாக எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இந்த பிரதான வாக்குறுதிக்காக உம்மை கோடான கோடி ஸ்தோத்திரம். அன்பான பிதாவே, ஆமேன்.